அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, காரசாரமான பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பாஸ்தா வேக வைக்க நான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாஸ்தா வந்து ஒரு பிளேட்டில் நான் போட்டு வச்சுக்கிறேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ அந்த தண்ணியில் வந்து நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம கொஞ்சம் கொதிக்க விடுவோம். எண்ணெய் எதுக்கு போடுறோம்னா, நம்ம வந்து அந்த பாஸ்தா போடும்போது வெந்தோடனே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறோம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த பாஸ்தாவை போட்டுக்கலாம். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. நான் வடித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு குடமிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து கெச்சப் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் கெச்சப் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்ருவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா சிம்லேயே வச்சு வதக்கிங்க. வதக்கிட்டு நம்ம ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். இது வந்து பால் ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்தா வேக வச்ச பாஸ்தாவை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பரட்டி விடுவோம். மேலே கொத்தமல்லி தழை போட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணுவோம். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. சர்வ் பண்ணும்போது நீங்கள் மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.